கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் முன்னேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம்? ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். பலனே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குறிஞ்சி நின்னீங்களோ அதே இடத்துல ரெட்டிப்பான பலனோட கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். என் வாழ்க்கை நில குலைஞ்சு கிடக்கு, என் குடும்பம் நில குலைஞ்சு கிடக்கு, என் ஊழியம் நில குலைஞ்சு கிடக்கு, என்னுடைய தொழில் ஸ்தாபனம் நில குலைஞ்சு கிடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? நிலைநிறுத்துகிற ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, அந்த இடத்துல இரட்டிப்பான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அது வருமானத்தின் பலனாக இருக்கலாம், இல்லைன்னா கற்பத்தின் பலனாக இருக்கலாம், இல்லைன்னா சின்ன அபிஷேகத்தின் பலனாக இருக்கலாம். என்னென்ன பலனை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்களோ அந்த பலன் எல்லாவற்றையும் இன்றைக்கு கர்த்தர் இரட்டத்தனையாய் உங்களுக்கு கொடுப்பார். கடந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவர் ஒரே ஒரு குழந்தையாவது தாங்க ஆண்டவரேன்னு ஆண்டவரிடத்தில் கெஞ்சி இருக்கலாம். அன்றைக்கு ஒரே குழந்தையை தாங்க என்று ஆண்டவருடைய சமூகத்தில் அழுத அந்நாளுக்கு அடுக்கடுக்கான பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவர், 5 பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிள்ளையை கேட்டீங்கன்னா ஆண்டவர் அடுக்கடுக்கான பிள்ளைகளை உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவரே, ஒரே ஒரு முறை என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவர் இரட்டிப்பான அபிஷேகத்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார். தலைமுறைக்கே அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுவார். இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் மறுபடியும் திருப்பி கொண்டு உங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணி இனி அநேகருக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வெட்கத்திற்கு பதிலாக. ஒருவேளை கடந்த நாட்களில் கடங்காரன்ட்ட நீ சிக்கினதுனால உன்னை ரொம்ப கேவலமாக பேசி உன்னை வெட்கப்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு அந்த இடத்துல ஆண்டவர் இரட்டிப்பான பலனை கொடுத்து, இரட்டத்தனையான பலனை கொடுத்து உன்னை அந்த இடத்துல நிலைநிறுத்தி இனி கடன் வாங்காத அளவுக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கடந்த நாட்களில் காலகாலத்தில் நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்கலையா? அது நிமித்தம் வேதனையோடு இருக்கிறீங்களா? அவமானத்தோடு இருக்கீங்களா? வெட்கத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் அந்த இடத்துல உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். உங்கள் பேரில் இருக்கிற எல்லா வழக்குகளுக்கும் வியாதிகளுக்கும் ஒரு முடிவை கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஜே மேரி கிளாரா பாய், மதுரை. என்னுடைய மகள் பெயர் டினோ மேடலைன். அவள் துபாய் தேசத்திலிருந்து ஊருக்கு வந்திருந்தாள். அவளுடைய மார்பகத்தில் எலுமிச்சை பழம் அளவில் ஒரு பெரிய கட்டி 1.5 வருடமாக இருக்கிறது என்று சொன்னாள். அதை கேட்டு நான் மிகவும் பயந்து போய்விட்டேன். மகளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது ஸ்கேன் மற்றும் மொமோகிராஃபி போன்ற மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு உடனடியாக ஆப்ரேஷன் செய்து கட்டியை எடுத்து பயாப்சிக்கு அனுப்பினார்கள். மருத்துவ அறிக்கையில் கேன்சர் கட்டி என்று சொல்லி ரேடியோகிராஃபி செய்ய வேண்டும் என்றார்கள். மகளை நினைத்து நான் பயந்து போய் அழுது கொண்டிருந்தேன். அன்று இரவு நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் நிகழ்ச்சியில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை பார்த்து கொண்டிருந்தேன். சகோதரர் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது. மகளே, பயப்படாதே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த வியாதி உனக்கு வந்துள்ளது, அதை வேரோடே பிடுங்கி போட்டாச்சு என்று தீர்க்க தரிசனம் சொன்னார். நான் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையை வைத்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். 2வது முறையாக வந்த பயாப்சி ரிசல்ட் அது சாதாரண கட்டி தான் என்று மருத்துவர் உறுதிப்படுத்தினார். என்ன ஆச்சரியம்! சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை வேரோட பிடுங்கியாச்சு என்று மருத்துவரும் சொன்னார். கர்த்தருடைய கிருபையினால் இப்பொழுது என் மகள் ஆரோக்கியமாய் இருக்கிறாள். பாருங்கள், இந்த யூடியூப்பில் பிள்ளைகள் பார்க்குற அந்த தேவ செய்திகள், அதுவும் அன்பரின் பாதத்தில் கொடுத்த நிகழ்ச்சியை தான் அவங்க அன்னைக்கு போட்டு பார்த்துருக்காங்க. அது அவர்களுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையாக இருந்தது, அவருடைய சூழ்நிலைக்கேற்ற, அவருடைய வியாதிக்கேற்ற மருந்தாக இருந்தது. அவர்களுக்கு அற்புதம் நடந்துச்சு. இன்றைக்கும் சமயத்திற்கேற்ற வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று சொன்ன தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் வெட்கப்பட்டு தலைகுனிஞ்சு நிற்கிறாங்களோ,
எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டு நிற்கிறாங்களோ அந்த இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை நீ பெருமைப்படுத்தவும், இரட்டத்தனையான பலனை என் பிள்ளைகள் அடையவும் நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தடைகளை உடைச்சி அற்புதம் செய்யுங்க. இவர்கள் வெட்கப்பட்டு நின்ற இடத்துல எதனால் வெட்கப்பட்டு நின்னாங்களோ அந்த சம்பவத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி என் பிள்ளைகளுடைய பெயரை நீ பெருமைப்படுத்தும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் பிள்ளைகள் வந்து சாட்சி சொல்லட்டும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.